ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம குங்ஃபு லெஜெண்டாக இருந்த ப்ரூஸ்லியோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27 நவம்பர் 1940 அமெரிக்காவில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ப்ரூஸ்லி பிறந்தார். இவர் சைனீஸ் அப்பாவுக்கும் ஆங்கிலேய அம்மாவுக்கும் பிறந்தார். ப்ரூஸ்லி பிறந்ததுக்கப்புறம் அவர் ஹாங்காங்கு போயிட்டாங்க. அங்கே இவர் அப்பா லீ ஹோய்சுன் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். அதனால தான் ப்ரூஸ்லியை அவர் அப்பா படத்தில் அறிமுகப்படுத்தினார். ப்ரூஸ்லியும் சின்ன குழந்தை கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தார். அப்படியே 18 வயசுக்குள்ளே 20 படத்துக்கு மேலே நடிச்சிட்டாரு. ப்ரூஸ்லி அவங்க அப்பா கிட்ட குங்ஃபு கராத்தேலலாம் சேர்த்து விட சொன்னார். அவர் அப்பாவும் ஹிட்மேன்ற ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட சேர்த்து விட்டார். ப்ரூஸ்லியும் அந்த கலையை நல்லா ஆழமாக கற்றுக்கிட்டாரு. அப்புறம் அவர் ரோட்லலாம் சண்டை போட்டார். இவர் சண்டை போட்டதுனால ஒரு நாள் போலீஸே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரூஸ்லியோட அப்பா அம்மா அவரோட 18 வயசில் அவரை அமெரிக்காவில் இருக்கிற சியாட்டிலுன்ற இடத்துல அனுப்பிட்டாங்க. ப்ரூஸ்லி அமெரிக்காவில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தார். ஆனால் ப்ரூஸ்லி கிட்ட கொஞ்சம் பேர் தான் சேர்ந்தாங்க. ஏன்னா அவர் ஏசியாவிலேருந்து வந்தவருன்றனால கொஞ்சம் பேர் தான் அவர்கிட்ட சேர்ந்தாங்க. அப்புறம் ப்ரூஸ்லி அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கிட்டு இருந்தார். 1964 ப்ரூஸ்லிக்கும் லிண்டான்றவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இவர் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் 1 இன்ச் பஞ்ச் 6 இன்ச் பஞ்ச்லாம் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஜெயிச்சிட்டாரு. அங்கே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவர் அடித்து ஜெயித்தது ஒரு பெரிய கராத்தே சாம்பியனை. இதை பார்த்துட்டு ஹாலிவுட்டில் இருந்த ப்ரூஸ்லியை கூப்பிட்டாங்க. ஆனால் ப்ரூஸ்லிக்கு நல்ல முக்கியமான கேரக்டர்லாம் தரவே இல்லை. ஏன்னா ப்ரூஸ்லி வேறு நாட்டிலேருந்து வந்தவருன்றனால. அப்புறமா அவர் த கிரீன் ஹார்ட்டனுன்ற டிவி சீரியல் ஹீரோ கேரக்டராக அவரை கூப்பிட்டாங்க. அவரும் போய் நல்லாவே அந்த இடத்துல வாய்ப்பை தவற விடாமல் நடித்தார். அந்த சீரியல் சூப்பர் ஹிட் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சைனாவில் இருக்கவங்கலாம் இவர்கிட்ட நீங்கள் மற்ற நாட்டிலலாம் போய் ஸ்கூல் வச்சு நம்ம தற்காப்பு கலையை சொல்லித்தரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரூஸ்லி சொல்லித்தருவேன்னு சொன்னதுனால அவர் சைனாவிலேருந்து ஒருத்தர் ப்ரூஸ்லி கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா அவர் மற்றவங்களுக்கு சொல்லித்தரதை நிறுத்திடுறேன்னு சொல்கிறாரு. அதே அவர் தோத்துட்டா அந்த மாதிரி சொல்லித்தருவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ப்ரூஸ்லி சொன்ன மாதிரியே அவர் ஜெயிச்சிட்டாரு. அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ப்ரூஸ்லி ஒரு ஓரமாக சோகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்க மனைவி அவர்கிட்ட ஏன் சோகமாக இருக்கீங்க, அதுதான் ஜெயிச்சிட்டிங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு ப்ரூஸ்லி சொன்னார், இது வரைக்கும் நான் சண்டை போட்டதுலேயே இவர்கிட்ட தான் அதிக நேரம் சண்டை போட்டிருக்கேன்னு சொன்னார். அதாவது 3 நிமிஷம் சண்டை போட்டிருக்கேன்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா இவர் அவர் எதிரில் இருக்கிற ஒரு மாதிரி பாரம்பரிய முறையில் சண்டை போட்டது தான் சொன்னார். சண்டை போட்டால் அவர் சீக்கிரமாக சண்டை போட முடியல, இது எப்படி அடிக்க வராங்கன்னு தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். அதனால் ப்ரூஸ்லி குங்ஃபு கராத்தே இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய கலைகளெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கினார். இது உருவாக்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டமான பயிற்சியும் கடைப்பிடிச்சார். இவர் நிறைய பாக்ஸிங் ஷோஸ்லாம் பார்ப்பார். அதுவும் முக்கியமாக முகமது அலி ஷோஸ்லாம் நிறையா பார்ப்பார். இதை பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒரு வாட்டி நீங்கள் ஏன் இவ்வளோ முகமது அலியோட ஷோஸ்லாம் பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் ஒரு வாட்டி முகமது அலி கூட சண்டை போட்டு ஜெயிப்பேன்னு அவர் சொன்னார். ப்ரூஸ்லி நிறைய கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த கலையை உருவாக்கிட்டார். அந்த கலைக்கு அவர் ஜீட் கியூண்டோன்னு பேர் வச்சார். அப்புறம் லாங் ஸ்ட்ரீட்டுன்ற ஒரு டிவி சீரியலில் அவருக்கு குங்ஃபு மாஸ்டராக ரோல் கிடச்சிச்சு. இந்த சீரியலும் சூப்பராக ஹிட் ஆச்சு. அதனால் இவரே படம் எடுக்க நினச்சாரு. ஆனால் சில காரணத்தால் அவரால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அவருக்கு படத்தில் கூட சரியாக வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அதே காரணம்தான், அவர் ஏசியாவிலேருந்து வந்தவருன்றனால தான். அதனால் அவர் ஹாங்காங்கு போய் படம் நடிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்துட்டு ஹாலிவுட்டில் இருக்கவங்களாம் மறுபடியும் நடிக்க கூப்பிட்டாரு. அவரை
அவரும் சந்தோஷமாக போனார். 1971 அவர் நடித்த முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்படியே அவர் நிறைய படம் வெற்றிகரமாக ஹீரோவாகவே நடித்தார். அப்புறம் ப்ரூஸ்லி அவரே டைரக்ட் பண்ணி கூட படம் எடுத்தார். த வே ஆஃப் த டிராகன், அப்புறம் இந்த என்டர் த டிராகன்லாம் இவரை வாழ்க்கையை குறிக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் தற்காப்பு கலைகளை மீன் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அப்புறம் இவர் நிறையா படம் சூப்பராகவே நடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு ஜூலை 20, 1973 அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் அவர் மர்மமான முறையில் இறந்துருந்தார். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாரு. இது இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே தெரியல. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ப்ரூஸ்லி பிடிக்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா HD சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.